நார்மலாகவே நம்ம ஏதாவது டீ டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணோன்னா வந்து கோதுமை மாவு நம்ம எடுத்து பண்ணுவோம். ஆனால் கோதுமை மாவு வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும். மைதா மாவு வச்சு தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அதே கோதுமை மாவு வச்சு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே எல்லாருமே மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க. இது அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை எப்படி பண்ணலான்றது ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வந்து ஒரு 1/2 கிலோ அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக ஒரு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் கையாலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. நார்மல் ஆயில் விட்டாலே போதும். நீங்கள் வந்து சூடான ஆயிலெலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சூடான ஆயில் சேர்க்கக்கூடாது. நார்மல் ஆயில் விட்டாலே போதும். விட்டுட்டு நம்ம நார்மலாக எப்போவும் சப்பாத்தி மாவு போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நம்ம அது வரைக்கும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அது ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடும். 15 மினிட்ஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் 3 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் வெடிப்பு வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமேல கேரட்டும் ஒரே ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடமிளகா கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதே சமயம் உருளைக்கிழங்கும் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. துருவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மசாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூட வந்து தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனும், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதும் இந்த அளவுக்கு. இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமேலும் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மூடி போட்டு வச்சுருந்தால மாவு அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் மாவு வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து உருண்டை எடுத்துக்கோங்க. அந்த உருண்டையை வச்சு தான் நம்ம வந்து சப்பாத்தி வந்து தேய்க்க போகிறோம் நம்ம. அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. சின்னதாக வந்து ஒரு எடுத்தாலும் சரி, கொஞ்சம் பெருசாகவும் எடுத்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு அந்த உருண்டை எடுத்தோம் பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப வந்து சப்பாத்தி நம்ம போடுவோம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மெலிசுக்கு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும், வெளியில் வராத மாதிரி இருக்கணும், அந்த திக்னஸ் இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவு தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங் வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வந்து 2 ஸ்பூன் வச்சா போதும். ரொம்ப சின்னதாக பண்ணிங்கன்னா 1 ஸ்பூன் வச்சாலே போதும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த சைடு 2 சைடு இருக்குது பார்த்திங்கன்னா, இதை வந்து மூடி விட்டுட்டு இப்போ வந்து எல்லா சைடையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கொழுக்கட்டை மாதிரி பண்ணுவோம் பார்த்திங்களா, மோமோஸ் மாதிரி, அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப மாவு அதிகமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து சுற்றி வந்து அமுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, லைட்டாக வந்து இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய் சூடானதுக்கப்புறமேல பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது அப்படியே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து ஃபுல்லாக பரவுற அளவுக்கு கொஞ்சம் சட்டியை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வந்து அடிப்பக்கமும் நல்லா வேகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கோங்க. வெடிப்பு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்திருக்க பார்த்து நீங்கள் வந்து காய் வெளியில் வரும்னு நீங்கள் பயப்பட வேணாம். கண்டிப்பாக வந்து காய் வந்து வெளியில் வராது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டிங்கன்னா நல்ல ஒரு கலருக்கு வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி கலர் 2 சைடு வந்ததுக்கு அப்புறமேல நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.